friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல கொல்கத்தா அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் இந்த ரெண்டு டீமோட பிளேயர்ஸ் ஸ்டாட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். பிளேயர் ஸ்டாட்ஸ் பெருசா ஒன்றும் இல்லைங்க. ரெண்டு டீமோட பிளேயர்ஸோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட் அண்ட் ரீசன்ட் ஃபார்ம்ல எப்படி இருக்காங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் மேட்சோட 7 கிராண்ட் லீக் டெமோ டீம் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, அந்த மேட்ச் வந்து என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தோம்னா 26ஆம் தேதி ஏப்ரல்ல வந்து இந்த மேட்ச் நடக்குது. டைமிங் வந்து பார்த்தோம்னா இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இப்போ வெறும்னு பார்த்தோம்னா ஈடன் கார்டன் கொல்கத்தால தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஓகே, அப்புறம் நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல பிச் ரிப்போர்ட் முக்கியமானது தாங்க. ஏன்னா லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல பிச்சு எதுக்கு சாதகமா இருக்குங்கிறத ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதையும் நாங்கள் டெலிகிராம் சேனல்ல வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஓகே, இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல நீங்க ப்ளே பண்றீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லான ஆப்பா இருக்குங்க. ஏன்னா மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்போட நீங்க இன்வெஸ்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாவே இருக்கும். இதுல அது மட்டும் இல்லாம GST அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்க. GST வந்து ஃப்ரீ. நீங்க டெபாசிட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா உங்க இதுலயே வந்து ஏறிக்கும். ₹1 கூட உங்க GST வந்து பிடிக்க போறது கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த பர்டிகுலர் இதுல வந்து ஆப்ல டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டியோனா பெருசா ஒண்ணும் இல்லைங்க. அவங்களே காமனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் வந்து கொடுத்துருவாங்க. அதுல இருந்து நீங்க ஒரு பிளேயரை பிக் பண்ணி பிளே பண்ணவே போதும், அதிக மணி வின் பண்ணலாம். ஸோ மறக்காம குபேரா ஃபேண்டசி ஆப் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரெண்டு டீமோட பிளேயர்ஸ். ஓகே, இப்போ ரெண்டு டீமோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ கொல்கத்தாவோட பிளேயிங் லெவல்ல பில் ஷாட், சுனில் நரேன், ரகுவன் சாய், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல் அண்ட் ரமன்தீப் சிங், மிச்சல் ஸ்டார்க், சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவோட பிளேயிங் லெவலில் வந்து இருக்கிறாங்க. அடுத்ததா பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் லெவலில் யார் யார் இருக்காங்கன்னு வந்து பார்ப்போம். ஷிகர் தவான், பிரத் சிம்ரன் சிங், ஷாம் கரன், லியாங் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, சசாந்த் சிங், அஸ்தோஷ் சர்மா, ஹர்பிட் பார், ரபாடா, அசதீப் சிங், நாதன் நெயில்ஸ் அண்ட் இம்பைர் பிளேயராக வந்து பார்த்தீங்கன்னா அர்ஷர் பட்டேல். இவங்க வந்து பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் லெவலில் வந்து இருக்காங்க. அடுத்ததா இப்போ ரெண்டு டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொல்கத்தாவோட பிளேயரோட ஸ்டாட்ஸை வந்து பார்க்கலாம். இதில் பிலிப் சால்ட் வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 2 மேட்சை பிளே பண்ணியிருக்காரு. 47ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 26 ரன்னும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 21 ரன் வச்சிருக்காருங்க. போத் ரெண்டு இன்னிங்ஸ்லுமே ஒரு 20+ ரன்னுங்கிறத ஆவரேஜா எடுத்து வச்சிருக்காரு. இப்போ வெறும்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 மேட்சை பிளே பண்ணி 191ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 40+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சை பிளே பண்ணிக்க அதுலயும் 80+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ ஹெட்டோட வெனுல நல்ல ஒரு ரெக்கார்டை வந்து வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்முமே ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. இப்போ அடுத்ததா சுனில் நரேனோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 24 மேட்சை பிளே பண்ணி 180ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 109 ரன்னும், செகண்ட் மேட்சுக்கு 8 மேட்ச்ல 71 ரன்னும் வந்து அடிச்சிருக்காருங்க. ஓகே, இப்போ வெறும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 56 மேட்சை பிளே பண்ணி 473ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல 67 விக்கெட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 27 மேட்சுக்கு 29 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 29 மேட்சுக்கு 38 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் அதிகபட்சம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ரீசன்ட் ஃபார்மே ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. மேட்சுக்கு 2 விக்கெட் கம்பல்சரி எடுத்துறாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ரகுவன் சாயை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு வந்து எதுவுமே இல்லைங்க. இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். வெறும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 மேட்சை பிளே பண்ணி 40 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 30+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இப்போ அடுத்ததா வெங்கடேஷ் ஐயரோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் 4 மேட்சை பிளே பண்ணி 155 ரன் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச்ல பிளே பண்ணிருக்காரு, அதுலயும் 50+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்ச்ல
ஒரு மேட்ச்ல வந்து 30+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. போத் ஹெட் டு ஹெட்ல ரெண்டுலயுமே ஒரு நல்ல ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 வந்து ஆவரேஜா வச்சிருக்காரு. 15 மேட்ச் பிளே பண்ணி 279 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஓகே, இப்ப அடுத்ததா ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்ரேயஸ் ஐயரோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 29 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 12 மேட்ச்ல 324 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச்ல மட்டும்தான் 30+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன் மேல எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காருங்க. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 27 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 14 மேட்சுக்கு 393 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 4 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 25+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மேட்ச்ல வந்து 30+ ரன்னுக்கு மேல வந்து எடுத்திருக்காருங்க. போது வெனுவை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்ல பிளே பண்ணாலும் இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்மே ரொம்ப நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. மேட்ச் ஆடும் மேட்ச் ஒரு 30 ரன் பிளஸ் எடுத்துறாருங்க. அடுத்ததா ரிங்கு சிங். ரிங்கு சிங்கோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 25 ரன் அடிச்சிருக்காரு. 3 மேட்சை பிளே பண்ணி அது செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த ஸ்கோர் அடிச்சிருக்காருங்க. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 16 மேட்சை பிளே பண்ணி 377 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல மட்டும்தாங்க அந்த 25+ ரன்னுக்குமே அடிச்சிருக்காரு. பேலன்ஸ் எல்லாம் ஒரு 20 ரன்னுக்குள்ள 22 25 எல்லாரையும் வந்து அவுட் ஆயிடுறாங்க. இப்போ செகண்ட் இன்னிங்ஸே எடுத்துக்கிட்டோம்னா 2 மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 50+ ரன் வச்சிருக்காரு. இப்போ அடுத்ததா ஆண்டர் ரசல். ஆண்டர் ரசலோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 14 மேட்ச் பிளே பண்ணி 15 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. பிளஸ் 41 ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 22 ஆவரேஜா வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 60 ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. இப்போ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்ல ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 31 ஆவரேஜா வச்சிருக்காரு. 41 மேட்சுக்கு 911 ரன் வந்து எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 38 விக்கெட்டும் பிளஸ் வந்து எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 38 ஆவரேஜா வச்சிருக்காரு. 17 விக்கெட் எடுத்திருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 29 ஆவரேஜா வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 11 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலயும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்மே ரொம்ப நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. இப்போ அடுத்ததா ரமன்தீப் சிங். ரமன்தீப் சிங்கோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு வந்து பெருசா எதுவுமே இல்லைங்க. இதுதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 90 ரன் வந்து அடிச்சிருக்காரு. 7 மேட்சை பிளே பண்ணி பிளஸ் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு, விக்கெட் எதுவுமே எடுக்கல. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச் பிளே பண்ணி 2 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காருங்க. இப்போ அடுத்ததா மிச்சல் ஸ்டார்க். மிச்சல் ஸ்டார்க்கோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சை பிளே பண்ணியிருக்காரு. 7 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 4 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காருங்க. ஸோ ரெண்டுலையுமே ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டு தான் இருக்கு. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மேட்சை பிளே பண்ணி 12 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 5 விக்கெட்டும் எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 1 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் பவுல் பண்றாரு அப்படிங்கும் போது மஸ்ட் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்மே நல்லா இருக்கு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காரு. அடுத்ததா வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்தியோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. 7 மேட்சை பிளே பண்ணி அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சை பிளே பண்ணி 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மேட்சை பிளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓகே, வெனு ரெக்கார்ட். வெனு வந்து பார்த்தோம்னா 12 மேட்சை பிளே பண்ணி 16 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 8 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கும் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. போத் வெனுவை பொறுத்திக்கும் ரெண்டுலையுமே சேமா தான் எடுத்திருக்காரு. ஓகே, அடுத்ததா ஹர்ஷித் ராணா. ஹர்ஷித் ராணாவோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த ஒரு மேட்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க. வெனுல எடுத்துட்டீங்கன்னா 8 மேட்சை பிளே பண்ணி 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ போத் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. அடுத்ததா ஸ்ரேயஸ் சர்மா. ஸ்ரேயஸ் சர்மாவோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பொறுத்திருக்கும் ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ வெனுன்னு வந்துட்டீங்கன்னா 9 மேட்சை பிளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஸோ ரெண்டுலையுமே ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட், ஒரு ஆவரேஜா வந்து வச்சுட்டு இருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததா பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸோட பிளேயர் ஸ்டாட்ஸை வந்து பார்ப்போம். இது வந்து சிகர் தவான். சிகர் தவானோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பொறுத்திருக்கும் 31 மேட்சை பிளே பண்ணி 97 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல 31 ஆவரேஜா வச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 28 ஆவரேஜா வச்சிருக்காரு. 18 மேட்சை பிளே பண்ணி 513 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல 36 ஆவரேஜா வச்சிருக்காரு. 13 மேட்சுக்கு 394 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க.
ஹெட்டோட பொறுத்திக்கும் ரெண்டுலுமே 25+ மேல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 29 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 13 மேட்சுக்கு 346 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 25+ ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்ல மட்டும் தாங்க 25+ மேல 2 பேருக்கு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. அடுத்ததான் ஷாம் கரனோட ஹெட்வர்ட் ரெக்கார்ட் பொறுத்திருக்கும் 7 மேட்சை பிளே பண்ணி 119 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசா எதுவும் இல்லை. வெனு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மேட்சை பிளே பண்ணியிருக்காரு, 4 ரன் தான் அடிச்சிருக்காரு, விக்கெட் எதுவும் எடுக்கல. வெனுல கொஞ்சம் ஒஸ்டாவே இருக்காருன்னு சொல்லலாம். இப்ப அடுத்ததா பிரம்சிம்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்தவரைக்கும் 3 மேட்சை பிளே பண்ணி 39 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச்ல மட்டும் 20+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஹெட்வர்ட் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்கு. வெனு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 மேட்சை பிளே பண்ணி 88 ரன் அடிச்சிருக்காரு. இதுலயும் ஒரு மேட்ச்ல மட்டும் தான் அந்த 50+ ரன்னுங்கிறத அடிச்சிருக்காருங்க. பார்த்ததா ஜித்தேஷ் சர்மாவோட ஹெட்வர்ட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் 2 மேட்சை பிளே பண்ணி 42 ரன் வந்து எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அதுவும் 2 மேட்ச்லுமே ஒரு 20+ ரன்னுங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காருங்க. ஓகே, இது வந்து இவருக்கு வந்து ஒரு நல்ல ரெக்கார்ட் சொல்லலாம். ஏன்னா இவர் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனாக இருக்காரு. ஸோ 20+ ரன் எடுத்த விக்கெட் கீப்பிங்ல கேச்சஸ் பிடிக்காம அப்படின்னா ஒரு நல்ல இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 மேட்சை பிளே பண்ணி 67 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தான் 20+ ரன்னுக்கு மேல 2 மேட்ச் வந்து எடுத்திருக்காருங்க. வெனுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்றாரு அந்த. அடுத்த லியாங் லிவிங்ஸ்டனை பொறுத்திருக்கும் ஹெட்வர்ட் ரெக்கார்ட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 40 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலயுமே கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. ஸோ வெனுலையும் கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்காரு. ரீசன்ட் ஃபார்மும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஓகே, சசாந்த் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட் ரெக்கார்ட்ல 2 மேட்சை பிளே பண்ணி 11 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இவரும் ஹெட்வர்ட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்கு. எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 30+ ரன்னுக்கு மேல வந்து அடிச்சிருக்காரு. இப்ப அடுத்ததா அஸ்தோஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் இதாங்க அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசன்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச்ல 30+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ஹார்பிட் பாரோட ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 3 மேட்சை பிளே பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. பிளஸ் 31 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்ச்ல 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வர்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்கு. வெனு எடுத்துட்டீங்கன்னா 4 மேட்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பிளஸ் 21 ரன் வரை அடிச்சிருக்காருங்க. ஸோ வெனுலையும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. இப்ப அடுத்ததா ரபாடாவை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 9 மேட்சை பிளே பண்ணி 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 5 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 7 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வர்ட்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கு. வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 2 மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்திருக்காருங்க. போத் ரெண்டுலயுமே ஒவ்வொரு மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரபாடாவை ஒரு டிஃபரன்ஸ் விக்கெட் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது ஹர்ஷதீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட் ரெக்கார்ட்ல 8 மேட்சுக்கு 8 விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 4 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 4 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. ஸோ வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருசா ஒன்றும் இல்லைங்க. ஹெட்வர்ட்ல மட்டும் தான் ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் மஸ்ட் எடுத்துட்டு இருக்காருங்க. இப்ப அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நாதன் ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட் ரெக்கார்ட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெருசா எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காரு, அதுலயும் 1 விக்கெட் எடுத்துட்டாரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தாங்க. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. மஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட் ரெக்கார்ட்ல 12 மேட்சுக்கு 13 விக்கெட் எடுத்திருக்காரு. பிளஸ் 49 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 7 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ரெண்டுலயுமே ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கு. வெறும் எடுத்துட்டோம்னா 8 மேட்சை பிளே பண்ணி 10 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் 28 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 4 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ரெண்டுலயுமே ட்ரை பண்ணி போத் செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் இவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பிளேயர் ஸ்டாட்ஸை பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததா பிளேயர் பேட்டில், யார் யாருக்கு பிளேயர் பேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பீப் சால்ட்டை பொறுத்திருக்கும் சாம் கரன்ட்ட 10 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 4 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. 46 பாலுக்கு 50 ரன் தான் வந்து அடிச்சிருக்காரு. ஹார்பிட் பார்கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 13 பாலுக்கு 20 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஹர்ஷல் பட்டேல்கிட்ட 4 பாலுக்கு 8 ரன் வரை அடிச்சிருக்காரு.
2 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் வந்திருக்காருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிலிப் சால், சாம் கரன் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்கா, வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா சுனில் நரேன் பொறுத்திருக்கும் ரபரா கிட்ட 6 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. 15 மேட்ச்ல 23 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஹர்ஷதீப் சிங் 3 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் வந்திருக்காரு. 8 பாலுக்கு 10 ரன் தாங்க வந்து அடிச்சிருக்காரு. போத் இவங்க 3 பேருக்கும் ஒரு இடையில ஒரு பேட்டில் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அடுத்ததா வந்து ஸ்ரேயஸ் ஐயர் சாம் கரன் 7 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் வந்திருக்காரு. 35 பாலுக்கு 54 ரன் வரை அடிச்சிருக்காருங்க. ஹர்ஷல் பட்டேல் 3 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் வந்திருக்காரு. 9 பாலுக்கு 7 ரன் தான் அடிச்சிருக்காரு. நாதன் நீல்ஸ் 1 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் வந்திருக்காரு. 11 பாலுக்கு 22 ரன் வரை அடிச்சிருக்காருங்க. ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஆண்ட்ரூ ரசலை பொறுத்திருக்கும் சாம் கரன் 9 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 3 முறை விக்கெட் வந்திருக்காரு. 28 பாலுக்கு 62 ரன் வரை அடிச்சிருக்காரு. ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் 4 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. 26 பாலுக்கு 35 ரன் தான் கொடுத்திருக்காரு. நாதன் நீல்ஸ் 4 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் வந்திருக்காரு. ரபாடா 6 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் வந்திருக்காரு. ஹர்ஷதீப் சிங் 3 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் வந்திருக்காருங்க. இதுல ஆண்ட்ரூ ரசல், சாம் கரன் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப அடுத்ததா சாம் கரன் பொறுத்த வரைக்கும் ரசல் 5 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் வந்திருக்காரு. 21 பாலுக்கு 39 ரன் அடிச்சிருக்காரு. சுனில் நரேன் 6 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் வந்திருக்காரு. 23 பாலுக்கு 39 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. மிச்சல் ஸ்டார்க் 2 இன்னிங்ஸ் 2 முறை விக்கெட் வந்திருக்காரு. 2 பாலுக்கு 2 எதுவுமே எடுக்கலைங்க. மோஸ்ட்லி மிச்சல் ஸ்டார்க் அண்ட் சாம் கரனுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பிரெட் சிம்ரன் சிங், ஹர்ஷல் பட்டேல் 1 இன்னிங்ஸ் பிளே பண்ணி ஒரு முறை விக்கெட் வந்திருக்காருங்க. போத் இவங்க 2 பேருக்கு இடையிலும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அடுத்ததா ஷிகர் தவானை பொறுத்த வரைக்கும் ரசல் 12 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் வந்திருக்காரு. சுனில் நரேன் 21 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் வந்திருக்காருங்க. மிச்சல் ஸ்டார்க் 13 இன்னிங்ஸ்ல 5 முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. வருண் சக்கரவர்த்தி 6 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் வந்திருக்காருங்க. இதுல போத் மிச்சல் ஸ்டார்க் அண்ட் வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஷிகர் தவான் இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்ப 2 டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸையும் பார்த்துட்டோம், பிளேயர் பேட்டில் யார் யாருக்கு இருக்குங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்ப அடுத்ததா இதுல ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது ரிஸ்கா கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிறத இப்ப வந்து பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சுனில் நரேன் அண்ட் சாம் கரன் இவங்க 2 பேரும் நீங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றீங்கன்னா ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நான் கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லுங்கன்னா இவங்களை வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லீக் ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்ட்ரூ ரசல், ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்ஷல் பட்டேல் அண்ட் லியாங் லிவிங்ஸ்டன் இவங்க 4 பேரும் வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் 2 பேர்ல கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே வீடியோவை பற்றிய கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.